வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பஞ்சாபி மொழியில வெளியான ப்ளூ வேன் அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் 2 கொலைகள் அடுத்தடுத்து நடக்குது, ஒரே பேட்டர்ன்ல நடக்குது. கொலையாளி யாருன்றதை தேடி கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அவருக்கு நிறைய அதிர்ச்சி எல்லாம் காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன மாதிரியான அதிர்ச்சின்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரியா இருப்பாரு. இப்போ ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி தரதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. எதிர இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஜெனரலான கேள்வியை கேட்கறாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கேஸை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நிறைய சேலஞ்சிங்கான கேஸை சால்வ் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட கேஸ் இது, அதை பத்தி எங்க கிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேஸை பத்தி சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸை தான் நமக்கு படமாவே காட்ட போறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் ஒய்ஃபு காணோம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இங்க ஒரு லேடி எஸ்ஐ இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி ஒய்ஃபு காணோம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வருவாரு போல. உங்ககிட்ட சண்டை போட்டு ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க, நீங்க காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துடுறீங்க, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி இங்க இருக்க போலீஸுங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த லேடி எஸ்ஐக்கு போன் கால் வருது. ஒரு தகவல் தான் கிடைக்குது. அந்த தகவல் தெரிய வந்தோன்னா இவங்களும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஹீரோவும் உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு கொலை நடந்திருக்க இடத்துக்கு தான் இவங்க எல்லாம் வராங்க. காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. அந்த வழியா வந்த ஒரு நபர் தான் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. அதனால தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேஸ் முழுக்க ஆசிட ஊத்திருக்காங்க போல. அந்த பொண்ணோட அடையாளமே உங்களுக்கு சுத்தமா தெரியல. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்களுமே அந்த பொண்ணெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வர வச்சிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அங்க கார்லாம் வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த காரோட டயர் மார்க்கை வச்சு அது என்ன மாதிரியான கார்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் மீடியா ஆட்களுக்கும் தெரிய வந்தது போல. மீடியா ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, போலீஸ் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டுலாம் இருக்காங்க. இந்த விஷயம் கொஞ்சம் வைரலா போக ஆரம்பிக்குது. ஏன்னா மூஞ்சில ஆசிட்லாம் ஊத்தி சேதப்பத்தி இருக்காங்கல்ல, அதனால எல்லாருமே இதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப லேடி எஸ்ஐயும் சில தகவல்லாம் சேகரிச்சிருக்காங்க. அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு சிம்ரத் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்ரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இந்த சிம்ரத்தை பொறுத்த வரைக்கும் அர்மான் ஒருத்தர் கூட நிச்சயம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வந்து அர்மான அடிச்சிருக்காங்க. சிம்ரத் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அர்மான் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு லாயர் வந்திருக்காரு. அவர் அர்மானை கூட்டு வந்திருக்காரு. அர்மானுக்கு காயம்லாம் ஓரளவுக்கு சரியாயிருது போல. அதனால தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் தலையில அடிபட்டிருக்குன்றது ஹீரோக்கு தெரியுது. என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அர்மானோ நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேர் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறவங்கல்ல, ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ப்ளூ கலர்ல ஒரு வேன் அந்த இடத்துக்கு வருது. வேன்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. இறங்குற வரையும் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ணி சிம்ரத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. இவரை இங்கே விட்டு போயிருக்காரு போல. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த அர்மான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. யார் மேலேயும் டவுட் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, வந்தது யாருன்னு தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அர்மான் சொல்லிட்டாரு. சரி, நாங்க சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரதா சொல்லியிருப்பாங்க. நீ போய் டாக்டரை பாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் நியூஸ் பேப்பர்லாம் இந்த விஷயம் வந்துருது. இப்ப எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேற ஒரு பகுதியில தான் இருக்காங்க. அடிக்கடி பையனுக்கு கால் பண்ணுவாங்க போல. இப்ப கால் பண்ணவங்க சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. இவரும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் எஸ்ஐ நமக்கு காட்டுறாங்க. இவங்க டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க போல. கிடைச்சிருக்க தகவலை பத்தி சொல்றாங்க. ரேப் கிப்னு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு தான் சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசிட மேல ஊத்தி இருக்காங்க. முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெரிச்சு சாவடிச்சிருக்கிறதா இவங்க சொல்றாங்கல்ல. சோ நெரிச்ச மாதிரி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கான்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வேற ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருக்கான்ற மாதிரி எஸ்ஐ ஆச்சரியமா கேக்குறாங்க. அது ஒரு ஆணோட டிஎன்ஏ கிடையாது, பெண்ணோட டிஎன்ஏ.
சோ கொலை பண்ணது பெண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி எஸ்ஐயும் கேட்டுக்கிறாங்க. எஸ்ஐ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வேற ஒருத்தரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு, அது ஒரு பெண்ணோட டிஎன்ஏ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இவர் அந்த பொண்ணோட அம்மாவை விசாரிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. சிம்ரத்தோட அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இருந்தது, அதுக்குள்ள என்னோட பொண்ணு இப்படி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் தான் அம்மாக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. உங்க பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, எல்லார்கிட்டயும் அன்பா தான் பேசுவா பழகுவா, என் பொண்ணு யாரு சாவடிச்சாங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. வேற ஏதாவது தேவைன்னா பார்க்க வரேன்ற மாதிரி கிளம்புறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் எஸ்ஐ கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன பேசுறாருன்னு தெரியல, சீக்கிரமா வண்டியை ஓட்டுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் வேகமா கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஒரு நபர் நான் தான் குற்றம் பண்ணன்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காரு. சரண்டர் ஆன நபர் இருக்காரு பாத்தீங்களா, சிம்ரத்தோட சொந்தக்கார நபரா இருக்காரு. நான் தான் அவளை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கும் சிம்ரத்துக்கும் தனிப்பட்ட முறையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதனால கொலை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அதனால ஹீரோ இருக்காருல, இவரை கூட்டு போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. கொலை பண்ணவனே எதுக்காக வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இத பத்தி சீனியர் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி கால் பண்ணி சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. சீனியர் இதை கேட்டு கொஞ்சம் நிம்மதியா வராரு. ஏன்னா நியூஸ் மீடியால இந்த கேஸை பத்தியே தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம கண்டக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சீனியரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேஸை முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள கேஸை முடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. போலீஸுங்களெல்லாம் பயங்கரமா பாராட்டவும் செய்றாங்க. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுல, அதனால ஹீரோவோட சீனியரும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஹீரோ ரொம்ப நாளாவே ஊருக்கு போனோம், லீவ் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சீனியர் இருக்கார்ல, நீங்க போனா போயிட்டு வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. அம்மா இன்னைக்கு நான் ஊருக்கு வரேன்ற மாதிரி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இப்ப டிராவல் பண்ணி இவரும் ஊருக்கு போறாரு. இவரோட ஊருக்கு இவர் ரொம்ப வருஷமா வராம இருந்திருக்காரு போல. இப்ப ஊர்ல இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பக்கமே வரதில்லை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியெல்லாம் இவர் பேசுறாரு. இந்த ஊர்ல இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் இப்ப ஃபார்மரா இருக்காரு. இப்ப அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவர் இருக்கார்ல, நீ போலீஸ் அதிகாரியா மாறிட்ட, நான் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் சலிப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, ஏண்டா காலேஜ் படிக்கும் போதே விவசாயம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, இப்ப என்ன இப்படி சலிப்பா பேசுறன்ற மாதிரி கேக்குறாரு. சொன்னதான், ஆனா விவசாயத்துல பெருசா லாபம் கிடைக்க மாட்டேங்குது, அதான் சலிப்பா இருக்குன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ திருடங்களை மட்டும் தான் பிடிப்பியா இல்ல ஜின்னெல்லாம் கூட பிடிப்பியான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப ஃப்ரெண்டுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு ஒரு பெட்டி வச்சிருப்பாரு, அதுலதான் காசெல்லாம் சேர்த்து வைப்பாரு. அந்த பெட்டிக்கு நம்பர் லாக்கும் வச்சிருக்காரு. அந்த நம்பர் பாஸ்வேர்டை மாத்துவாரு. அப்ப கூட காசு காணாம போய்கிட்டே இருக்கு. ஊர் பெரியவங்க கிட்ட பேசியிருப்பாரு. அவங்க தான் ஜின்னோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ கிட்ட அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இந்த ஜின்னு கின்னு எதுவுமே கிடையாது, ஏதோ ஒரு ஆசாமி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், நான் கண்டுபிடிக்கிறேன், உன் வீட்டுல இருக்க எல்லாரோட ஆக்டிவிட்டியை பத்தியும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஃப்ரெண்டுமே ஆக்டிவிட்டியை பத்திலாம் சொல்லிடுறாரு. கேட்டு முடிக்கிற ஹீரோ இருக்கார்ல, உன் தம்பி தான் இந்த விஷயத்த பண்றான், ஏன்னா உன் தம்பி நம்ம காலேஜ் தானே படிச்சான், இந்த டைம் தானே அவனுக்கு காலேஜே ஆரம்பிக்கும், அவன் எதுக்காக சீக்கிரமா கிளம்புறான், அவன் சீக்கிரமா கிளம்பல, நீ லாக்கு போடுறத ஒளிஞ்சிருந்து கவனிச்சிருக்கான், நீ வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவன் உள்ள வந்து காசெல்லாம் எடுத்திருக்கான், இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து கவனி, உன் தம்பி மாட்டுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னப்பா இன்னும் வராம இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஊருக்கு வந்துட்டேமா, இருங்க சீக்கிரமா வரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ வேலை பார்க்குற பகுதியில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு கடையில ஃபுட் சரியில்லைன்ற மாதிரி சாம்பிள் கொண்டு போயிருப்பாங்க, அதோட ரிசல்ட் வந்துருது. அதனால ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, போலீஸோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் கடை ஃபுட் தரமா இல்லன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதனால தான் அதிகாரிகளா வந்திருக்காங்கன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபரையும் கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. எப்படியாவது பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு தான் அலையிற, அம்மா சொல்றதை கேட்க மாட்டேற அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. இப்ப குடிக்கிறதுக்காக ஒன்னு எடுக்கிறதுக்கு போறாங்க. இந்த சமயம் அந்த கடைக்காரரை உட்கார வச்சு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. லஞ்சத்துக்கு பதிலா அந்த கடையில இருக்க சம்சாவை தான் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கூட சாப்பிடுறீங்க, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் லேடி எஸ்ஐக்கு போன் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. கேட்டவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. அது என்னன்னா, அதே மாதிரி ஒரு பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த வாட்டியும் பொண்ணோட பாடி தான் கிடைச்சிருக்கு. இதை கேட்கிற ஹீரோ இருக்கார்ல, நீங்க முதல்ல போங்க, நானும் பின்னாடியே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அம்மா குடிக்கிறதுக்காக ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, வேலை வந்துருச்சுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி அந்த பகுதிக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. இவர் வரும்போது ஏற்கனவே இவரோட ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடியை பாக்குறாரு. பாடி எப்படி முகம் எரிக்கப்பட்ட மாதிரி இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த பாடியும் இருக்கு.
ஃபேஸ் சுத்தமா அடையாளமே தெரியல. இந்த பொண்ணோட பேரு பிரீத் அப்படின்றது. பிரீத்தோட பேரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு காணோம் தேடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாடி கிடைச்ச தகவல் கிடைச்சிருக்கும். Dress மூலியமா தங்களோட பொண்ணுன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சொந்தக்காரங்களும் 2-3 பேர் வந்திருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்வையாலேயே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் யாருமே இல்லன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு போல. இப்ப மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, காயப்பட்ட மாதிரி ஆம்புலன்ஸ்ல உட்காந்து இருக்காரு. ஆக்சுவலா மொத வாட்டி தலையில அடிச்சு தூக்கிட்டு போனான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த மாப்பிளையும் தலையில அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கான் போல. அந்த மாப்பிள்ள சொல்ற விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அந்த மாப்பிளையும் பிரீத்தும் சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ப்ளூ கலர்ல ஒரு வேன் வருது. வேன்ல இருந்து ஒரு நபர் இறங்குறான். கையில ஒரு கல்லு மாதிரியான பொருளை வச்சிருக்கான். பொறுமையா இவங்க பின்னாடி நடந்து வரான். இவங்க திரும்பலான்னு நினைக்கும் போது அவன் இருக்கான்ல, மாப்பிள்ள தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அதே மாதிரி அங்க இருந்து பிரீத்தை தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. ஹீரோக்கு இந்த பகுதியில 2 பேரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைக்குது. கொலை பண்ணது ஒருத்தரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 பேரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நியூஸ்ல திரும்பி இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் நான் தான் குற்றம் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப திரும்பி அதே மாதிரி கொலை நடக்குது, எப்படி இது பாசிபிள்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் இதை சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்கறாங்க. பிரீத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹீரோவும் கூட வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே அந்த டாக்டர் லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. போன வாட்டி என்ன நடந்ததோ அதே தான் இந்த விஷயத்திலயும் நடந்திருக்கு. முதல்ல சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஆசிட வச்சு முகத்தை கருக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மொத கொலையில கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்கன்னு சொன்னல, ஆனா இந்த கொலையில ஷார்ப்பா ஒரு ஆப்ஜெக்ட வச்சு குத்தி இருக்காங்க. அது பெண்ணாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மொத சிம்ரத்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வேற ஒருத்தரோட டிஎன்ஏ இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பொண்ணோட டிஎன்ஏன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரீத்தோட ட்ரெஸ்லயும் வேற ஒரு டிஎன்ஏ இருக்கு, அதுவும் பொண்ணோட டிஎன்ஏ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாடியை ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறதுக்காக தூக்குவாங்கல்ல, அப்படி தூக்கும் போது கூட ட்ரெஸ்ல பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, 2 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. அதுல ஒருத்தி பொண்ணா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இவர் நைட் அப்சர்வ் பண்ண விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பிரீத்தோட சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தாரு பாத்தீங்களா, அதுல ஒரு நபர் மேலே இவருக்கு டவுட் வந்திருக்கும். அவரோட பாக்கெட்ல ஒரு பெண்ணையும் பார்த்திருப்பாரு. அந்த பெண்ணை வச்சு கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த நபரை பத்தி கொஞ்சம் விசாரின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வேற ஒரு நாள் ஸ்டேஷன்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்போ ஒரு நபர் வராரு. நான் பிரீத்தோட சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்க அந்த சொந்தக்காரர் இருக்காருல, பிரீத்தை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆன மாதிரி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாரு. எஸ்ஐ தான் கால் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. மொத கொலையை பொறுத்த வரைக்கும் சிம்ரத்தோட சொந்தக்காரர் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பிரீத்தோட சொந்தக்காரர் வந்து நான் தான் கொலை பண்ணேன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அதுக்கு மட்டும் இவர் பதில் சொல்லாம அமைதியா இருக்காரு. சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பயும் இவர் சொல்லாம அமைதியா இருக்காரு. இது வேலைக்காவது, இவரை இழுத்துட்டு போங்க, அடிச்சு டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாக்கெட்ல பெண் வச்சிருந்த ஒருத்தரை ஹீரோ சந்தேகப்பட்டார்ல, அவர் தான் வந்து சரண்டர் ஆயிருப்பாரு. இதனால லேடி எஸ்ஐ இருக்காங்கல்ல, நீங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இவன் தான் குற்றம் பண்ணா, நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, நம்மளும் அவனை கண்டுபிடிக்கல, அவனா எதுக்காக வந்து சரண்டர் ஆகணும், இது எனக்கு என்னமோ தப்பா படுது, வேற யாரோ இந்த கொலையை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இறந்து போன 2 பொண்ணுங்களுக்குள்ளயும் காமனா ஏதாவது இருக்கான்றதை விசாரின்ற மாதிரி லேடி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. அதே சமயம் வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இங்க ஒரு பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்குல்ல, அதே மாதிரி கொலை நடந்திருக்கான்றதை எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுல இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேஸ பத்திலாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அம்மா நிறைய பொண்ணுங்களோட போட்டோவை பாக்குறாங்க. இதுல ஏதாவது ஒரு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. பையன் நார்மலா கூப்பிட்டா வரமாட்டாரு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, கால் பண்ணி அம்மா உடம்பு முடியாம இருக்கேன், நீ சீக்கிரமா வாப்பான்ற மாதிரி சொல்றாங்க. நான் உடனே வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஒரு 2-3 மணி நேரத்துல போற மாதிரி தான் அந்த ஊர் இருக்கும். இப்ப ஹீரோவும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பையன் கார் வர சவுண்ட் கேட்டோன்னா அம்மா இருக்காங்கல்ல, பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. வந்த இவர் இருக்கார்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டேன், மாத்திரை இங்கதான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுறாரு. இப்ப வந்து மாத்திரை சீட்டை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா உள்ள பொண்ணுங்க போட்டோ தான் இருக்கு. அம்மா வேணும்ட்டே நடிச்சுதான் வர வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. ஆனா பெருசா அம்மா கிட்ட கோவம்லாம் படமாட்டாரு. ஏமா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பின்ன என்னடா, எப்ப பாரு கல்யாணத்தை பத்தி பேசினா நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாங்க. சீக்கிரமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு.
கேஸ் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு போல. இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ வந்திருக்கிறது தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ சொன்ன மாதிரி பண்ணிருப்பாரு. தம்பி தான் காசு எடுக்கிறான்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. இவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க போல. அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி அந்த கிரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பேட்டிங்லாம் பண்றாரு. ரொம்ப நல்லாவே விளையாடுறாரு. கொஞ்ச நேரம் இவங்க ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இப்பயுமே ஃப்ரெண்டு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இப்ப எதுக்காக அப்செட்டா இருக்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஃப்ரெண்டோட மாமா இருக்கார்ல, விவசாய நிலம்லாம் நிறைய வச்சிருப்பாரு. மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் இடத்தை இவர் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு சாமியார் மாமா கிட்ட பேசியிருப்பாரு. இந்த இடத்துல மட்டும் நீங்க விவசாயம் பண்ணாதீங்க, இத சாமி இடமா மாத்தணும், என் பேருக்கு எழுதி வைங்க, நான் பூஜை எல்லாம் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் சாதாரண ஆள் மாதிரி தெரியல மச்சான். அவர் ஒரு பூஜை பண்ணும் போது நானும் மாமாவும் அந்த இடத்துல தான் இருந்தோம். பூஜைக்காக சில கல்லெல்லாம் புதைச்சு வச்சாரு. சாமி இந்த கல்லை எழுப்புன்ற மாதிரி சொன்னாரு. அந்த கல்லு கொஞ்சம் கொஞ்சமா வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கல்லா நிலத்துல இருந்து வெளியே வருதா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் அந்த இடத்த பாக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவா அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. புதைச்ச கல்லு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு, இந்த இடத்த தோண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. கோல்மால் எதுவுமே இல்லன்ற பட்சத்துல தான் தோண்டுனா பிரச்சனை வரும். கண்டிப்பா இல்ல கோல்மால் இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல தோண்டிடுறாரு. தோண்டினாதான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த கல்லுக்கு கீழே நெல் மூட்டையெல்லாம் புதைச்சு வச்சிருக்காரு. நெல்லு 2-3 நாள் அப்படியே விட்டா கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அந்த வீங்கிறதுல மூட்டை பெருசாவும், மூட்டை பெருசாவதுல கல்லு கொஞ்சம் மேல வரும். இந்த ட்ரிக்கை தான் அவன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருக்கு காமனா ஏதாவது விஷயம் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி எஸ்ஐ கிட்ட சொன்னார்ல, எஸ்ஐ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. இத பத்தி சார் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்ங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாங்க. வேற ஒரு விஷயமும் காமனா இருக்கு சார், இந்த ரெண்டு பொண்ணுங்களோட கால் லாக செக் பண்ணி பார்த்தேன். இந்தர்னு ஒருத்தனோட நம்பர் மட்டும் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. அந்த இந்தருமே இதே காலேஜ்ல தான் படிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அந்த இந்தரை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஏற்கனவே குற்றவாளின்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிருப்பாரு. ஆனா அவர் குற்றம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ ஏற்கனவே சீனியர் கிட்ட சொல்லியிருப்பாரு. சரிப்பா நீ நினைச்ச மாதிரி உண்மையான குற்றவாளியை புடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. இன்னும் பிடிக்கல சார், ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீனியரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வராரு. வரவர் வேற யாரும் கிடையாது, இந்தரா தான் இருப்பாரு. இந்த நான் தான் ரெண்டு கொலையும் பண்ணன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் அந்த இந்தரை பாக்குறதுக்காக வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. எதுக்காக கொலை பண்ணன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் காலேஜ் படிக்கும் போது ரெண்டு பேரையும் லவ் பண்ணேன். ஆனா ரெண்டு பேருமே என்னோட லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் ரெண்டு பேரோட கதையை நான் முடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக வேற ரெண்டு பேர் வந்து சரண்டர் ஆனாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் தான் அவங்கள சரண்டர் ஆக சொல்லி சொன்னேன். அவங்க வீட்டு பொண்ணுங்களை தூக்கி வச்சுட்டு தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அவங்க வீட்டுல இருக்க பெண்களை தூக்கி இருக்கான். கொலை பண்ணது நான் தான் ஒத்துக்கோங்க, அப்பதான் பெண்கள் வீட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். இதுதான் நடந்ததுன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி இவங்கள விசாரிச்சு பாக்குறாங்க. உண்மையிலேயே வீட்டு பெண்கள் காணாம போயிருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணுங்களை எங்க வச்சிருக்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இவன் இருக்கான்ல, ஒரு வாரத்துல அந்த பொண்ணுங்களே வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இதனால கோவத்துல எல்லாருமே சேர்ந்து இவனை இழுத்துட்டு போறாங்க. மேற்கொண்டு சில விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுல அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் கால் மட்டும் பேசிக்கிறேன்ற மாதிரி இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா புதுசா ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சிருப்பாங்க போல. எந்த முடிவும் சொல்லல, சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் பேட்டிக்காக வெளியே வந்திருக்கேன், அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பேட்டி எடுத்துட்டு இருக்கவர் இருக்கார்ல, சார் அதான் கேஸ் சால்வ் ஆயிடுச்சுல, இன்னும் எதுக்காக விசாரணை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கேஸ் முழுசா சால்வ் ஆகல, இவனா வந்து சரண்டர் ஆனதுலயும் எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனால தான் விசாரிக்க ஆரம்பிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்தரா வந்து நான் தான் கொலை பண்ணேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி கூட இந்தர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதை தாண்டி ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. இந்தர் மட்டும் இல்லாம வேற யாரோ சேர்ந்து பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இறந்து போன ரெண்டு பொண்ணுங்களோட முகமும் சேதமா இருக்கும். சோ 100% பேரண்ட்ஸால அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. இதனால இவர் இருக்கார்ல, டாக்டர் லேடிக்கு கால் பண்ணிட்டாரு. இறந்து போனவங்களோட டிஎன்ஏ அவங்க பேரண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுதான்றதை செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சரி சார், பேரண்ட்ஸோட சாம்பிள் எடுத்து நான் செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரிசல்ட்டை பத்தி பேசுறதுக்காக இவர் வந்திருக்காரு. ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்கா வந்திருக்கு. பேரண்ட்ஸ் கூட டிஎன்ஏ மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. ஆனா டாக்டர் லேடி எப்படி கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பேரண்ட்ஸ் தத்தெடுத்து இந்த பசங்களை வளர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட டிஎன்ஏ மேட்ச் ஆகாம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரி நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டாக்டருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சிலர்லாம் சந்திச்சு பேசுறாரு. இவர் என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இறந்து போன 2 பொண்ணுங்களோட ட்ரெஸ்லயும் வேற ஒரு டிஎன்ஏ கிடைச்சதா இந்த டாக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. அந்த டிஎன்ஏவை பேரண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த டாக்டர் லேடியும் ஏத்துக்கிறாங்க. 2 சம்பவமும் நடந்ததுல அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் பார்க்கிறதுக்காக வராரு. எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் லேடி கால் பண்றாங்க. எப்படி இது பாசிபிள்னு எனக்கு தெரியல சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ல ஒரு டிஎன்ஏ கிடைச்சதுல அந்த டிஎன்ஏவை பேரண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்த்தேன், எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சவங்களோட டிஎன்ஏ தான் பேரண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுது, கொல்லப்பட்டவங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆக மாட்டேங்குது. இத பத்திலாம் அந்த டாக்டர் லேடி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்க இந்தர ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அந்த இடத்துல இவர் தனியா பேசணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ மட்டும் இந்த கொலையை பண்ணல, வேற ஒருத்தர் சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்க. இப்ப நீ ஏத்துக்கிட்டது கூட வேற யாரோ சொல்லிதான் ஏத்துருக்கன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கா அது யாருன்னு சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்தர் அப்படிலாம் யாருமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா போக போக இவர் இந்தரை பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்தர் இருக்கார்ல, யார் சொல்லி பண்ணன்றதை நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டவும் செஞ்சிடுறாரு. இவங்களுமே மொத்தமா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க மாஸ்க் போட்டு யாரோ உக்காந்துட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்ற மாதிரி இவங்க லாக் பண்றாங்க. இப்பதான் அது யாருன்றதை நமக்கும் ரிவீல் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, அந்த லேடி எஸ்ஐ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. பிளானோட அடுத்த கட்டத்தை இந்த இடத்துல வச்சு பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இந்த லேடி எஸ்ஐ மாட்டிருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த லேடி எஸ்ஐயும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மீரான்னு ஒரு தங்கச்சி மட்டும்தான், பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. அந்த மீராக்கு காலேஜ் போற வயசு வந்துருது. தங்கச்சியை இவங்களும் ஆசையா ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க படிச்சதா ஒரு காலேஜை பத்தி சொன்னாங்கல்ல, அதே காலேஜ்ல தான் மீராவும் படிச்சிருப்பா. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே இவ சேரும் போதே சீனியர்ஸா இருப்பாங்க. அந்த 2 பேருமே எல்லா ஜூனியர் பொண்ணுங்களையும் ராகிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணை மட்டும் ராகிங் பண்றாங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் வாய் பேச முடியாது, அதை வச்சுதான் பயங்கரமா ராகிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. அவங்க தொடர்ச்சியா ராக் பண்றாங்கல்ல, அதனால இவ ஒரு ஸ்டேஜ்ல யூரினே பாஸ் பண்ணிடுறா. இதை பார்த்தா அவங்க 2 பேர் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வீடியோ மாதிரியும் எடுத்துடுறாங்க. இப்ப நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவங்களுமே கூச்சப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வேற ஒரு நாள் மீரா நடந்து வரும்போது தான் ஒரு தகவல் தெரிய வருது. அவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அதை காலேஜ் முழுக்க பரப்பி விட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த வீடியோவை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ வீட்டுல சோகமா இருக்கும் போது பக்கத்துல கத்திய பாக்குறா, அதை வச்சு கட் பண்ணிக்கலான்ற மாதிரி கையை கட் பண்ணிருப்பா. வீட்டுக்கு வந்த இவங்களும் தங்கச்சி இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு, அவர் தான் இந்தரா இருப்பாரு. இந்தருக்கு இந்த தகவலை சொல்றாங்க. தங்கச்சி இறந்து போனதை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. தங்கச்சி வேற ஊருக்கு கிளம்பி போயிட்டா, வெளிநாட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி ஒவ்வொரு கதை சொல்லியிருப்பாங்க. இவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்தர் கூட ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சியோட பாடியை இந்த இடத்துல புதைச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்தருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தப்பட்டவங்கள நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. சொந்தக்காரங்கள்ல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு சொந்தக்காரங்களை நம்ம மாட்ட வச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் 2 பேரை சரண்டர் ஆகிறதுக்கு இவங்க வழி பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஈர கேஸை விடாம நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால இந்தர் இருக்கார்ல, நான் மாட்டினா பரவாயில்ல, நான் மாட்டிக்கிறேன், நீங்களாவது தப்பீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்தர் வந்து மாட்டியிருப்பாரு. ஆனா இந்தர் மாட்டினதுக்கு அப்புறமா ஹீரோ விசாரணை எல்லாம் பண்ணார்ல, ஹீரோ இந்தரையும் மிரட்டி இவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. சட்டத்தை கையில எடுக்கிறது தப்புன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க எல்லாமே சட்ட ரீதியா தான் பண்ணிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லேடி எஸ்ஐ கேக்குறாங்க. இப்ப ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்கல்ல, லேடி எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இன்னமும் இந்த கேஸ்ல நிறைய விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ணாம தான் இருக்காங்க. ஜூனியர்ஸ்க்குமே நிறைய டவுட்லாம் இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த கேஸ்ல நிறைய குழப்பம் இருக்கு. சரி சார், நீங்க எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் இவருமே நிறைய விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாடி கிடைச்ச ஸ்பாட்டை இவர் நல்லா கவனிச்சிருப்பாரு. 2 பேரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். சோ அது மூலியமாவே 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்றாங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இத பத்தி முதல்ல சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ரிவீல் பண்றாரு. சிம்ரத் பிரீத்னு 2 பேர் இறந்து போயிருக்கிறதா நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க 2 பேருமே இறந்து போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஆச்சரியமா கேக்குறாரு. எப்பவுமே இறந்து போனவங்கள ஃபேஸை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல பேரண்ட்ஸ் ட்ரெஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஃபேஸ் அந்த அளவுக்கு சேதமாயிருக்கும். இது மூலியமா தான் எனக்கு டவுட் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது. நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், இருங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிம்ரத்தும் அவரோட ஃபியான்சேவும் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஃபியான்சேவை அட்டாக் பண்ணிருப்பாங்க. சிம்ரத்தை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க.
சோ யாருனாலும் சிம்ரத் தான் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தூக்குனவங்க இருக்காங்கல்ல, சிம்ரத் அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க, வேற ஒரு பாடியை தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. வேற ஒரு பாடிக்கு சிம்ரத்தோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் ரெண்டாவது இடத்துலயும் நடந்திருக்கும். பிரீத்தை தூக்கி இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டு பிரீத்தை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பிரீத்தோட பாடி தான் கிடைக்கும்னு இவங்க நினைப்பாங்க. பாடி கிடைச்சிருக்கும், ஆனா அது பிரீத்தோட பாடி கிடையாது. ஆனா ட்ரெஸ்ஸை வச்சு அதுதான் பிரீத்தோட பாடின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது சிம்ரத் பிரீத்தோட பாடி இல்லன்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதே வயசுல ஏதாவது பொண்ணுங்க இன்னைக்கு மிஸ் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்திருப்பாரு. எந்த பொண்ணுங்களும் மிஸ் ஆகல. அதே நாள்ல 2 டெட் பாடி தான் மிஸ் ஆயிருக்கும். இவங்களுக்கு வேண்டிய டெட் பாடி என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் இவங்க 2 பேரை தூக்கி இருக்காங்க. அந்த டெட் பாடியை அந்த இடத்துல இவங்கள மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா சிம்ரத் பிசிக்ல இருக்க ஒரு பாடியை இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. பாடி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள சிம்ரத்தை தூக்கணும்னு பிளான் போடுவாங்க. பாய் ஃப்ரெண்டு கூட சிம்ரத் வரும்போது சிம்ரத்தை தூக்கிடுவாங்க. ஆனா சிம்ரத்தை கொல்லலாம் மாட்டாங்க. இவங்க எடுத்து வச்சிருக்க பாடி இருக்கு பாத்தீங்களா, அதோட முகத்தை மொத்தம் சதைச்சு போட்டுருவாங்க. இதனால தான் பேரண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகலன்ற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ல ஒரு டிஎன்ஏ இருக்கு, அது பேரண்ட்ஸ் கூட மேட்ச் ஆயிருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்ரத் அந்த ட்ரெஸ்ஸை போடும் போது மேலெல்லாம் கையை வச்சிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் முழுக்க அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஆனா அந்த ட்ரெஸ் இப்ப அந்த பாடி உடம்புல போயிடும். அதுதான் இந்த கேஸ்ல குழப்பமா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்தரை லாக் பண்ணி இவர் விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, இந்தர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அந்த 4 பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்றதையும் சொல்லியிருப்பான். 2 பொண்ணுங்க சிம்ரத் பிரீத்தா இருப்பாங்க. மீதி 2 பொண்ணுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க சரண்டர் ஆனாங்கல்ல, அவங்களோட பொண்ணுங்களா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவர் 4 பொண்ணுங்களையும் காப்பாத்திருப்பாரு. இந்த 4 பொண்ணுங்க இருக்கிற இடத்த கூட இந்தர் சீக்கிரமா சொல்லியிருப்பான். ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்றதா சொல்லியிருக்கவே மாட்டான். அது யாருன்றது எனக்கே தெரியும், எஸ்ஐ கூட சேர்ந்து தான் நான் பண்ணன்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. எஸ்ஐ தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றதை ஏற்கனவே இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. இவருமே சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்தர் சம்பந்தமா இவர் பயங்கரமா விசாரணை பண்ணிருப்பாரு. அப்படி அந்த காலேஜ்லயும் விசாரணை பண்ணிருப்பாரு. இந்தர் காலேஜ்ல மீரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த மீரா எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த மீராவோட அக்கா தான் எஸ்ஐன்றது தெரிய வந்திருக்கும். சோ எஸ்ஐ இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பாரு. தங்கச்சியோட சாவுக்கு காரணமான 2 பேரை கொலை பண்ணோம்ல, ஏன் கொலை பண்ணல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். ஆக்சுவலா அந்த 2 பொண்ணுங்களை கொல்றது எஸ்ஐயோட நோக்கம் கிடையாது. அந்த 2 பொண்ணுங்களுக்குமே சீக்கிரம் கல்யாணம் ஆக போது, அது எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரை கொலை பண்ணி இவங்க மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கும். ஆனா இப்ப பெருசா இவங்களுக்கு தண்டனை தர வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவங்க எந்த ஒரு கொலையும் பண்ணல. இறந்து போனவங்களோட பாடி அந்த இடத்துல போட்டு ஒரு டிராமா தான் பண்ணிருப்பாங்க. அந்த டிராமா பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இவங்களோட ஃபியான்ஸே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய வலியை தரும்ல, அதுக்காக தான் எஸ்ஐ இந்த மாதிரிலாம் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. இதுதான் உங்க பிளான்ன்ற மாதிரிலாம் இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இவரோட சீனியர் இருக்கார்ல, இவருக்கு பதவி உயர்வு தராரு. இதனால இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்க இன்னொரு வாட்டி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.